காட்பாடி தொகுதி துரைமுருகன் போட்டியிடுற தொகுதி. கடந்த 3 தேர்தலில் அவர் தான் ஜெயிக்கிறாரு. துரைமுருகன் பார்த்தாங்கன்னா 2011 திமுக தோக்குமா 50% ஓட்டு எடுத்து தோக்குறாரு. 11லயே அந்த போலரைஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு 50% எடுத்தாலும் ரொம்ப க்ளோஸ் மார்ஜின், ஒரு 3000 ஓட்டுல தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ்லி ஃபாட் எலெக்ஷனு. அதுக்கப்புறம் 2016 கம்ஃபர்டபுளா 52% போகும்போது 21 46% தான் கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி இதை ஜெயிச்சிருக்காரு. அது கூட ரொம்ப நெக் டு நெக்கா போயிட்டு இருந்தது. மதியம் வரை லீடிங்ல இல்லை அப்படின்ற அதிமுகன்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த முறை எனக்கு தெரிஞ்சு அவர் அநேகமா போட்டியிட்டா வெற்றி பெறுவது கடினம் தான் நினைக்கிறேன். அவர் ஏஜ் ஒரு ஃபேக்டரு, அவர் கட்சியிலும் அவருமே அங்கங்க திருப்தியில் இருக்குது. ஏஜ் அதில் துரைமுருகன் மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கு கஷ்டம். அவர் யார் போட்டிடுவாங்க அப்படின்றது தெரியல. துரைமுருகனோட பேக்கிங் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த தொகுதியில திமுக ஒரு சில ஒரு செக்குகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வேற யாராவது போட்டிடும்போது அந்த ஓட்டுக்கான வருமா அதுவும் தெரியல. ஏன்னா அதிமுக இந்த ராமுன்ற கேண்டிடேட் 45% எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் அதிமுக 2011 47% எடுத்திருக்காங்க. அதனால ஒரு 16 ஒரு டிப் வந்தது. அப்புறம் 21 அதிமுக பாமக அணி ஒரு 45% எடுத்திருக்காங்க. பாமகவும் 7% ஓட்டு 16 எடுத்தார. அவங்க கம்பைன்ட் ஓட்டே 45% அப்படிக்கான கெமிஸ்ட்ரி இங்க இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை துரைமுருகனாலே கொஞ்சம் கடினம்ன்றத சொல்லுவேன். பட் ஆனால் டஃப் ஃபைட்டு. துரைமுருகன் மேபி லாஸ்ட் எலெக்ஷன், அதுவும் லாஸ்ட் எலெக்ஷன் சொல்லி கஷ்டமான ஃபைட்டு கொடுப்பாரு. ஸோ நான் ஒரு எட்ஜு அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் கொடுக்குறேன். குறிப்பா துரைமுருகன் அவர்களே 50% வாங்கியே தோற்கிறாரு. 50% தோக்கல, வெற்றி பெற்றும்போது இப்ப தோற்று போன ஒரு தேர்தல்ல 50% வாங்குறாரு. தோத்து போன தேர்தல, வெற்றி பெற்ற தேர்தலில் கூட 50% எடுத்திருக்காரு. எனக்கு 2வது வர வேட்பாளர் ஒரு 48%, 3% தான் கேப், 2-3% தான் கேப்ல தோக்குறாரு. அப்படி இருக்கும்போது அடுத்ததா யார் இங்க வேட்பாளரா? அதுதான் பெரிய சிக்கல். துரைமுருகனுக்கு பாத்தீங்கன்னா 50% குறைஞ்சிட்டே வருது. 46% தான் எடுத்திருக்காரு. அதுலயும் ரொம்ப நெருக்கிட்டாரு. இப்ப 11 3000 ஓட்டு தான் ஜெயிக்கும் போது 21 ஸ்டேட் லெவல்ல கட்சி ஜெயிக்கும் தேர்தலே 1000 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ அதுவும் இல்ல. இதுல துரைமுருகன் வாக்குகள், அதிமுக வாக்கு இங்க நாம் தமிழர் கொஞ்சம் இளைஞர்கள் நாம் தமிழர் நோக்கி போன மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2016 1100 ஓட்டு தான் நாம் தமிழர் இங்க எடுக்கிறாங்க. ஆனா 21 பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஓட்டு 10,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா எடுத்திருக்காங்க. அது துரைமுருகன் தான் ஒரு 5000 வாக்குகள் துரைமுருகன் குறைஞ்சிருக்கு. இத்தனைக்கும் இங்க மக்கள் நீதி மையம் கண்டெஸ்ட் பண்ணாம இதுல ஐஜேகே கொடுத்தாங்க. மக்கள் நீதி மையம் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா அப்ப 21 துரைமுருகன் தோற்றுருப்பாரு. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் தான், கடுமை சவால் இருக்கும். நாம் தமிழருக்கு கொஞ்சம் இங்க நல்ல குரோத் இருக்குன்றது ஆங்கிள் பார்க்கும்போது இங்க விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும். பஃபர் ஓட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆர்கானிக்கா இருக்கு. நாம் தமிழர் கூட 1000, 5000, 10,000, 14,000 ஆர்கானிக்கா இருக்கு. பட் விஜய் கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும், துரைமுருகன் ஓட்டு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். அதனால இது ஒரு அதிமுகவுக்கு எட்ஜ் இருக்கிற தொகுதி தான் சொல்லுவேன். நீங்க என்ன 2024 இது அரக்கோணம் சட்டமன்ற தேர்தல் வரும். ஜெகத்ரட்சகன் ஜெகத்ரட்சன்றதால 51% திமுக எடுத்திருக்காங்க. அதுலயே கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 9% எடுத்திருக்காங்க. 38% அதிமுக பாஜக சேர்த்து அந்த இது தனித்தனியா நிற்கும் போது அதிமுக அரக்கோணம்ல செகண்ட், பார்லிமெண்ட் தான் கொஞ்சம் லைட்டா இருந்தாங்க. சட்டமன்றத்தால் நிச்சயமா 45% அதிமுக கெப்பாசிட்டி இல்ல, 42-45%. ஸோ அதனால இது ரொம்ப டைட்டா இருக்கும். அது க்ளோஸ் கண்டிஷன் துரைமுருகன் ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன். திமுகவில் இருந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.